வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். நண்பர்களே, இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா ஆயிஷா நடராஜன் அவர்கள். அவருடைய கழுதை வண்டி அப்படிங்கிற இந்த குறு நாவலை தான் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம். நண்பர்களே, ஆயிஷா நடராஜன் நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே ஆயிஷா நடராஜன் அவர்களுடைய ஆயிஷா அப்படிங்கிற அந்த குறு நாவலை நம்ம அறிமுகம் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் ஆயிஷா நடராஜன் அவர்களை பற்றி இன்னொரு அறிமுகம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, ஆயிஷா நடராஜன் அவர்கள் பிறந்தது என்ன அப்படின்னா திருச்சியில் பிறந்திருக்காரு. இப்போ அவர் கடலூரில் ஒரு தனியார் பள்ளியில் முதல்வராக இருக்கார். ஆயிஷா நடராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. பெரும்பாலும் அறிவியல் தொடர்பான புத்தகங்களையும் சிறுகதைகளையும் நிறைய எழுதியிருக்காரு. அதுபோல் புத்தகம் பேசுது அப்படிங்கிற மாத இதழுடைய ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. இவரை நான் சந்தித்தது கடலூரில் அவருடைய பள்ளியில் சமீபத்தில் சந்தித்தேன். அப்படி சந்திக்கும் போது தான் அவர் நட்பின் அடிப்படையில் இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு. அதனால் இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்யலாம் அப்படிங்கிற ஆர்வமும் எனக்கு வந்தது. அவர் கொடுத்த மறுநாளே இந்த புத்தகத்தை வேகமாக படித்தேன். இது குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட நாவல், ஆனால் பெரியவர்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய நாவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 பாகம் இருக்குது. 12 பாகத்தையும் தனித்தனியாக சிறுகதையாகவும் வாசிக்கலாம், மொத்தமாக சேர்த்து ஒரே நாவலாகவும் நம்ம வாசிக்கலாம். அந்த அளவு எழுதியிருக்காரு. ஆயிஷா நடராஜன் அவர்களை பொறுத்துள்ள இந்த அறிவியல் கருத்துக்கள் ரொம்பவே இருக்கும். இன்னொன்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் விஷயம். ஏன் அப்படின்னா அறிவியல் செய்திகள் சொல்லும்போது கொஞ்சம் தட்டையாக இருந்தால் வாசிக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும். ஆனால் இவருடைய எல்லா புத்தகங்களையும் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்களை வாசிக்க அளவுக்கு அந்த தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆயிஷா நடராஜனுடைய நிறைய புத்தகங்கள் வரிசையாக இருக்குது. நம்ம ஒன்றுனா கூட சொல்லலாம். இருந்தாலும் அவருடைய மிக முக்கியமான புத்தகம் என்ன அப்படின்னா ஆயிஷான்னு சொன்னோம். அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. அதுலேயும் பால சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 சாகித்ய அகாடமி இருக்குது. சாதாரணமாக இலக்கியத்துக்கு தரக்கூடியது சாகித்ய அகாடமி விருது. இன்னொன்று குழந்தைகள் படைப்புகளுக்காக தரக்கூடியதான் இந்த பால சாகித்ய அகாடமி விருது. இது இவருடைய விஞ்ஞான விக்ரமாதித்யன் கதைகள் அப்படிங்கிற புத்தகத்துக்காக 2014 வழங்கப்பட்ட ஒரு விருது. சரி, நான் சொன்னேன் இல்லையா, இவரை சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரு பள்ளியில் முதல்வராக இருக்கார். எவ்வளவு வேலைப்பள இருக்கும் அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும். இதுபோக ஒரு புத்தகத்துடைய ஒரு இதழுடைய பதிப்பாசிரியராக வந்திருக்காரு. இவ்வளவு நெருக்கடிக்கடையும் நிறைய வாசிக்கிறார். நாங்கள் சந்தித்தது ஒரு அரை மணி நேரம் தான். அந்த அரை மணி நேரத்தில் அவர் சொன்ன விஷயங்களை பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அவர் அந்த முதல்வர் டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா தனியாக புத்தகம் வச்சுருக்காரு. அவ்வளோ புத்தகத்தை வாசிக்கிறாரு, எல்லா வேலையிலும் பார்க்குறாரு, இதோட புத்தகத்தை எழுதவும் செய்கிறார். அதுதான் ஆச்சரியமான விஷயம். இவருடைய ஆயிஷா புத்தகம் வந்து லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று தள்ளியிருக்கு. அவ்வளவு முக்கியமான புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த கழுதை வண்டி இந்த நாவலுக்குள்ளே இப்போ போகலாம். இந்த நாவல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 12 பாகம் இருக்குது அப்படின்னு. அது தனித்தனியாக சிறுகதை மாதிரி நீங்கள் வாசிக்கலாம்னு சொன்னேன். இதில் ஒரே ஒரு பகுதி மட்டும் நான் சொல்ல போகிறேன். மிச்ச பகுதியை நீங்கள் அவசியம் வாங்கி படித்து புரிஞ்சுக்கிங்க. சரி, இந்த நாவலுடைய கதாநாயகன் யார் அப்படின்னா தனியன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன். அவனுக்கு எப்படியோ ஒரு மாட்டு வண்டி கிடச்சிருது. அந்த மாட்டு வண்டியில் இவனுக்கு வந்து சேர்ந்த ஒரு கழுதையை அந்த மாட்டு வண்டியில் பூட்டி அதை கழுதை வண்டியாக மாற்றிட்டான் தனியன். இந்த தனியன் என்ன செய்யறான்னா ஒவ்வொரு ஊருக்கும் போய் 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 அவன்கிட்ட உள்ள ஒரு பழைய பொருளை, ரொம்ப அதிசயமான பொருளை பண்டமாற்று முறையில் விற்று இன்னொரு பொருளை வாங்குகிறான். சரி, இதில் என்ன இருக்குது, பெரிய விசேஷம் இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் விசேஷமே இருக்குது. என்ன அப்படின்னா இவன் விற்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளை சாதாரணமாக சொல்லாமல் ஒரு கதையாக சொல்கிறான். உதாரணத்துக்கு நிறைய பொருள் விற்கிறான் ஒவ்வொரு ஊர்லேயா போய். இதுதான் விக்டோரியா மகாராணி பயன்படுத்தின பேனா, இதுதான் மகா அலெக்சாண்டர் பயன்படுத்தின வாள் அப்படின்னு சொல்லி, இந்த வாள் எங்கேருந்து கிடைச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த கதையாக இருக்கிறான். விக்டோரியா மகாராணி கையில் இருந்த பேனா இது எங்கேருந்து வந்தது தெரியுமா அப்படின்னு அந்த கதைக்கு போகிறான். அதுபோக தராசை விற்கிறான். இந்த தராசு எப்படிப்பட்ட தராசு தெரியுமா அப்படின்னு சொல்லி தராசை பற்றி பேசுகிறான். ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் முன்பே சொன்னேன், இது சின்ன குழந்தைகளுக்கான கதைகள் மாறி உள்ள பெரிய ஆளுக்கான கதைகள். இதில் ஒரு பகுதி தான் நம்ம சொல்ல போகிறது. தனியன் ஒரு ஊருக்கு போகிறான் தன்னுடைய கழுதை வண்டியில். போய் அங்கே நிற்கிறான்.
நின்னவொடனே வழக்கம் போல் எல்லாரும் ஊர் மக்களாக வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்போது குறிப்பாக சின்ன குழந்தைகள் இருக்காங்க. தனியன் நினச்சிடான்னா ஒரு ஜோடி செருப்பு இருக்கிறான். ஒரு ஜோடி செருப்பு எடுத்து இந்த செருப்பை தான் இப்போ நான் வைக்க போகிறேன் அப்படின்னோடனே எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் பெரிய ஆட்களுக்கும் ஆசை. உடனே தனியன் சொல்கிறான், இந்த செருப்பில் என்ன விஷயத்துன்னு தெரியுமா, இது ஒரு பெரிய கதை இருக்குது அப்படிங்கிறான். எல்லோரும் ரொம்ப ஆசையோடு காத்திருக்காங்க, கதை சொல்ல போகிறான் அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், இந்த செருப்புகள் எங்கேருந்து வந்தது தெரியுமா, ஒரு ஜோடி செருப்பு, இது ஒரு நாட்டு மன்னனுடைய செருப்பு. அவன் பேர் மகாதேவன் அப்படிங்க பேர். நம்ம ஊரில் இப்போயும் சொல்லுவாங்க, சரியான மலைமொழிங்க மகாதேவன்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த மகாதேங்கிற மன்னன் எப்படி பண்ண மன்னன்னா மகா கஞ்சன். இருக்கிற பொருளை பூரா உள்ளதுக்கு வச்சுக்கிடுவான். அவன் என்ன செய்கிறான்னா, தான் அரண்மனையில் செல்வம் சேர்றதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்குது. என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, வரி விதிச்சு தள்ளுறான். எல்லா வரியும் போட்டு தள்ளுறான். மக்கள் பூரா அறள ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்ன வரி அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ரோட்டுக்கு வரி, ரோட்டில் போகிறதுக்கு வரி, புதுசாக துணி எடுத்தால் அதுக்கு வரி, துணியை துவைக்கிறதுக்கு வரி, தண்ணிக்கு வரி, இப்படி ஒவ்வொரு வரியாக போட்டுக்கிட்டே போகிறான். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வரி, குழந்தைய குளிப்பாட்டினா அதுக்கு ஒரு வரி, கல்யாணம் பண்ணால் வரி. அவன் சொல்கிறான், நீங்கள் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, ஆனால் ஒவ்வொரு கல்யாணத்துக்கு நீங்கள் வரி கட்டணும் அப்படிங்கிறான். இது மட்டும் கிடையாது, இன்னொரு புதுமையான வரியும் கொண்டுடுறான். என்ன அப்படின்னா, ஒரே நாளில் அந்த நாட்டுடைய பணம் செல்லாதுன்னு அறிவிச்சிடுறான். நிச்சயமாக சொல்கிறேன், இது கதை தான். செல்லாதுன்னு அறிவிச்சிட்டு மறுநாள் என்ன செய்கிறான்னா, புது நோட்டு நாங்கள் தர்றோம், புதுசாக பணம் தர்றோம், ஆனால் அந்த பழைய பணத்தை கொடுத்துட்டு புது பணம் வாங்குவீங்களே அதுக்கு வரி அப்படிங்கிறான். மக்கள் அசந்தே விட்டாங்க. என்னடா புதுசு புதுசாக போட்டுட்டே இருக்கான், ஜனங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. விட்டால் குளிக்கிறதுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி போட்டு போய்கிட்டே இருக்கான் பாட்டுக்கு. இது போக என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த வரியெல்லாம் ஒழுங்காக கொடுக்கணுங்கிறதுக்காக ஊரில் ஒரு 40,000 பேர் ஆள் நியமிச்சிருக்கான் வேலைக்கு. இது போக மந்திரிமார்களை கூப்பிட்றான். மந்திரியெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணுறான். எப்படி இத்தனை வரியை போட்ட பின்னாடியும் அவனுக்கு அடங்கலை, புதுசாக என்ன வரி போடலாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். எல்லா மந்திரிகளும் மண்டையை பிச்சுக்கு நிற்கிறாங்க. இனிமே என்ன வரி கொடுக்க முடியும், குழந்தை பிறக்கிறதுக்கு வரி, குளிப்பாட்டுறதுக்கு வரி, துணி வாங்கினா வரி, துணியை துவைக்கிறதுக்கு வரி, இந்த வரியை பார்த்தாலே அசந்து வர்றான் ஜனங்க. இதுக்கு மேலே என்ன வரி போட முடியும் அப்படின்னு எல்லா மந்திரியும் இருக்கும்போது ஒரு மந்திரிக்கு அவசரமாக சிறுநீர் கழிக்கிறக்கா வெளியே போட்டுருக்கு. ஏற்கனவே ரொம்ப தொந்தரவில் இருக்கான் அவன் இந்த ராஜா பண்ண போடலை. அப்போ அந்த மந்திரி சொல்கிறார், ராஜா எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும், சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடுறான். இதை பார்த்த மற்ற மந்திரிகளும் நம்மளும் தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறக்காக எனக்கும் பாத்ரூம் வருது எல்லோரும் சிறுநீர் கழிக்க வெளியே வர்றாங்க. அப்போ தான் ராஜாவுக்கு ஒன்று புரியுது, ஆகா இந்த பாத்ரூம் போகிறத மட்டும் தடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம், அப்போ இதுக்கு ஒரு வரி போடு அப்படின்னு சொல்லி சிறுநீர் கழிக்க வரி அப்படின்னு சொல்லி ஒரு வரி போடுறாரு. அவ்வளோதான், ஊரில் உள்ள ஜனங்கள் பூரா நொந்தே போயிடுறான். பல பேர் பாத்ரூம் போக முடியல. ஏன்னா ஒரு முறை நீங்கள் சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஒரு வெள்ளி காசு, எப்படி போக முடியும்? பல பேர் அந்த பாத்ரூம் போக முடியாமல் உள்ளக்க பை வெடிச்சே இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் ஆத்திரம் தாங்க முடியல. எல்லாருக்கும் ஆத்திரம் என்ன பிரயோஜனம், யாராவது போய் கேட்கணும் இல்லையா, யார் கேட்பா, இந்த முட்டாள் ராஜாவில் போயிட்டு. உடனே ஒரு மந்திரியோடைய பையன் அவன் என்ன செய்கிறான்னா, நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு ராஜாவில் போகிறான். ராஜாவில் போய் கேட்குறான், இப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கிறதுக்கெல்லாம் வரி போடுறீங்களே, பாத்ரூம் போகிறக்கெல்லாம் வரி போடுறீங்களே, இது நாராதா, இது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே ராஜா எப்படி கேட்குறாரு, பூ ஊற்ற காசு மணக்குமா, கறி விற்ற காசு நாருமா, நான் என்ன செய்கிறேன், உங்கள் அப்பா மந்திரிக்கு சம்பளத்தை கூட்டி தர்றேன், பேசாமல் போ அப்படிங்கிறாரு. பாருங்கள், ஒரு நாட்டோட ராஜாட்ட ஒரு சின்ன பையன் பேச முடியுது. அந்த ராஜாவும் இப்படி நக்கல் பண்ணி திருப்பி அனுப்பிடுறாரு. இப்போ அந்த பையன் எல்லா ஜனங்கிட்ட போய் சொல்கிறான், இதுக்கு ஒரு முடிவு கட்டித்தாகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே இவன் ஒரு ஐடியா தர்றான். இருக்கிற காசை பூரா எடுத்து வாங்க, நாளைக்கு இவனை என்னன்னு காட்டுன்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் கூட்டிகிட்டு போய் ராஜாவுடைய அரண்மனைக்கு வெளியே நிப்பாட்டினான். உடனே இங்கேருந்து கத்துறான், ராஜாவை வெளியே வாங்க அப்படின்னோடனே ராஜா கேட்குற, என்னடா அப்படின்னு கேட்குறாரு. இவன் சொல்கிறான், பூ விற்ற காசு மணக்குமா, கறி விற்ற காசு நாருமான்னு கேட்டீங்கல்ல, நான் என்ன கேட்டேன், சிறுநீர் போகிறக்கெல்லாம் காசு போடுறீங்களே அது நாருமான்னு கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு சிறுநீர் விற்ற காசு கண்டிப்பாக நாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் அவன் அரண்மனையை சுற்றி சிறுநீர் கழிச்சிட்டே உள்ள காசு தூக்கி எறிகிறாங்க. இப்போ அரண்மனைக்குள்ளே பூரா நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிருது. ராஜா வேறு வழியே இல்லாமல் துணியை காணுமா ஓடி போகிறாரு. அப்படி ஓடி போகும்போது விட்டுட்டு போன செப்பல் தான் இது அப்படின்னு சொல்லி தனியன் ஒரு ஜோடி ஷூ எடுத்து காமிக்கிறான்.
இப்படிப்பட்ட செருப்பு தான் இந்த செருப்பு அப்படின்னு சொன்னோடனே எல்லா ஜனங்களுக்கும் சிரிப்பு தாங்க முடியல. இன்னொரு பக்கம் ஒரு ராஜா முட்டாளாக இருந்தால் அந்த நாட்டு ஜனங்கள் என்ன தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வருது. இப்படி நான் சொன்னது ஒரே ஒரு பகுதி தான். ஒவ்வொரு கதையிலையும் ஒரு சூட்சமும் இருக்குது. ஒரு கதையில் தராசை பற்றி பேசுகிறாரு. இது சாதாரண தராசு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தராசில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரேக்கத்தில் என்ன மாதிரி தராசு இருந்தது, அது எதை அளக்க பயன்படுத்தினாங்க. பாபிலோனியாவில் என்ன தராசு இருந்தது, அது எதை அளக்க பயன்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் என்ன தராசு இருந்தது, அது எப்படி பயன்படுத்தினாங்க. இப்படி சின்ன பிள்ளை கதை தான். ஆனால் பெரிய ஆட்கள் படித்து, குறிப்பாக ஆசிரியர்கள் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய கதைகள் இருக்குது. ஒரு கதையில் ராஜாவை எடுத்து ஒரு குழந்தை பேசுது. உலகத்திலேயே புனிதமான நதி எது, தண்ணி எதுன்னு கேட்குற ராஜா. உடனே அந்த பொண்ணு சொல்லுது கங்கை அப்படிங்குது. உலகத்திலே சிறந்த தூக்கம் எது அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்லுது நல்லா சாப்பிட்டு முடித்து தூங்கல, அதே நல்ல தூக்கம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ராஜா கேட்குற சிறந்த பூ எது, தாமரை பூ. இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகுது. சொல்லிட்டு போனோடனே ராஜா பொன் முடிப்பு தராரு. உடனே இந்த சின்ன பொண்ணு சொல்லுது, நான் சொன்ன பதில் முக்கால்வாசி தப்பு, சாதாரண பதில், இதுக்கே நீங்கள் பொன் முடிப்பு தர்றீங்களே அப்படின்னு கேட்டோன்னே ராஜாவுக்கு ஆச்சரியம். அப்படியா, வேறு என்ன பதில் இருக்குது அப்படின்னே அந்த பொண்ணு சொல்லுது, உலகத்திலே சிறந்த பூ பருத்திப்பூ. ஏன்னா அது வானங்காக்க உதவுது இல்லையா. உலகத்திலே சிறந்த தூக்கம் எது அப்படின்னா, பிரசவத்துக்கு பின்னால் ஒரு தாய் தூங்கக்கூடிய தூக்கம் தான் சிறந்த தூக்கம் அப்படிங்குது. சிறந்த தண்ணி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே சிறந்த தண்ணி ஒருவன் விடக்கூடிய ஆனந்த கண்ணீர் அப்படிங்குது. உலகத்திலே சிறந்த ஒளி எது, முதல்ல அது சொல்லுது சூரிய ஒளிங்குது. இப்போ சொல்லுது யாசகம் பெற்ற ஒருவனுடைய கண்ணில் தெரியக்கூடிய ஒளி தான் உலகத்திலே சிறந்த ஒளி அப்படிங்குது. இப்படி ரொம்ப ஐகானிக்காக சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த கதைகளில் வரிசைக்காக சொல்லிக்கிட்டே போகிறாரு. ஆயிஷா நடராஜன் அவருடைய இந்த கழுதை வண்டி அப்படிங்கிற புத்தகமானது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கான். நம்ம ஒரு காலத்தில் கதைகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த கதைகள் சொல்கிறத நம்ம விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா சினிமா வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு. குழந்தைகளுக்கு தயவு செய்து இந்த மொபைல் ஃபோனில் இருந்தும் இந்த டிவியில் இருந்தும் விடுவிச்சு இந்த கோடை காலத்தில் இந்த குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. ஏன் அப்படின்னா புத்தகம் படித்தா தான் அறிவு வளருமா, ஏன் டிவி பார்த்தா அறிவு வளராதா. இதை ஹாய் மதன் இருக்கார் இல்லையா விகடனில், அவர் ஒரு பையன் கேட்டிருந்தான். நியாயமான கேள்வி தானே, ஏன் சார் புத்தகம் படின்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் டிவி பார்த்தா அறிவு வளராதா. அதுக்கு மதன் சொன்ன பதில் தான் நான் இப்போ கடைசியாக சொல்ல போகிற பதில். மதன் சொன்னார், உலகத்தில் எந்த விஞ்ஞானியும் டிவி பார்த்து விஞ்ஞானி வந்ததில்லை, ஆனால் எல்லா விஞ்ஞானிகளும் புத்தகம் படித்து தான் விஞ்ஞானியாக இருக்காங்க. ஆகவே புத்தகம் வாசியுங்கள். குறிப்பாக ஆயிஷா நடராஜன் அவர்களுடைய எல்லா புத்தகங்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் வாசிக்க தகுந்த புத்தகம். குறிப்பாக கழுதை வண்டி அவருடைய எல்லா புத்தகங்களும் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கு. இதையும் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கு. சின்ன சின்ன புத்தகங்கள் நிறையா போட்டிருக்காரு. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நீங்கள் குழந்தைகளுக்கு வாங்கணும் அப்படின்னா பாரதி புத்தகாலயம் உங்கள் ஊரில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா ஊர்களையும் பாரதி புத்தகாலயம் ஒரு சின்ன ஒரு கடையாக வச்சுருக்காங்க. அந்த கடைகளில் போய் வாங்கலாம், இல்லை தபால்லையும் வாங்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே அனுப்பிடுவாங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குது, அறிவியல் கருத்துக்கள் இருக்குது. அவர் யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு. நீங்கள் யூடியூப்பில் போய் ஆயிஷா நடராஜன் போட்டால் போதும், அவருடைய நிறையா ஸ்பீச் இருக்குது. நம்ம என்னென்னமோ கேட்குறோம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இதை கொஞ்சம் பாருங்களேன், அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.